ஹாய் நண்பா நண்பி, இன்னைக்கு நாம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, நம்ம விதார்த் அவங்க நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன லாந்தர் படத்தோட மூவி ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம ஹீரோ விதார்த் அவங்களும் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸா சின்சியரா நடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே ஒரு கள்ளச்சாராய கும்பலை அரெஸ்ட் பண்றாரு. அதே மாதிரி இங்க ஒரு சைக்கோ கேரக்டரை காமிப்பாங்க. அந்த சைக்கோவும் பாத்தீங்கன்னா நைட் டைமு தலையை கவர் பண்ணிக்கிட்டு ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டு இடையில யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்கள எல்லாம் போட்டு மடத்தனமா அடிப்பாங்க. பத்தாத குறைக்கு போலீஸ கூட விட்டு வைக்கிறது இல்ல. இப்படி இந்த விஷயம் நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ்க்கு தெரிய வர மிட் நைட் கூட பார்க்காம ஒய்ஃபை தனியா விட்டுட்டு அவங்க போலீஸ் டீம் கூட பாத்தீங்கன்னா களத்துல இறங்குவாங்க அந்த சைக்கோவை பிடிக்கிறதுக்காக. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, இந்த சைக்கோ யாரா இருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கிற பிளாஷ்பேக் என்னன்னு தெரிய வர்றதா அந்த படத்தோட கதையேங்க. இந்த படத்துல நம்ம விதார்த் நடிப்பை பத்தி சொல்லணும்னா, ஒரு போலீஸா ஆக்ஷன் ஹீரோவா தன்னோட நடிப்பை காட்டணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்துல வர நிறைய புதுமுகங்கள் நடிப்பு அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அதே மாதிரி இந்த படத்தோட கதையில புதுசா எதுவும் சொல்ற மாதிரி இல்லைங்க. அதே மாதிரி இந்த படத்துல நம்ம ஹீரோ ஒய்ஃப்க்கு இருக்கிற அகோரா சோஃபியா டிசீஸ் இந்த கதைக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருந்துச்சு. அதே மாதிரி ஆரம்பத்துல நம்ம ஹீரோ பிடிச்ச கலாச்சார கும்பலுக்கு என்னாச்சு, அதே மாதிரி இந்த படத்துல சைக்கோவால அடிப்பட்ட 3 பசங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சம் கிளியரா காட்டியிருக்கலாம். மொத்தத்துல லாந்தர் படம் எப்படி இருக்குன்னு என்ன கேட்டீங்கன்னா, சொல்ற மாதிரி அவ்வளோ பெருசா இல்லைங்க. மற்றபடி இந்த படத்தை எல்லாருமே ஃபேமிலியா தியேட்டர் போய் பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.